வாழ்க்கை அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஃபனேஷனை இந்த சொசைட்டி ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கு. அந்த டெஃபனேஷனில் இருக்கிற க்ரைட்டீரியாஸ் எல்லாம் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா நாம் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்கிறோம். நாம் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம மனசில் உருவாக்கிடுவாங்க. இந்த மாதிரி நம்மளை நாமே குறைச்சி மதிப்பிட வைக்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா முதல்ல அதிலிருந்து வெளியே வரணும். அதுக்கு நம்மளோட தொடர்பு எல்லையை, அதாவது நம்ம வட்டத்தை நம்ம பெருசுப்படுத்திகிட்டே போகணும். நாம் நம்மளோட தொடர்பு எல்லையை ரொம்ப குறுகலாக வச்சுருந்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம படித்த ஸ்கூல், நம்ம காலேஜ், நம்ம வேலை செய்கிற இடம், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஊர், நம்ம தெரு, நம்ம வீடு, இந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்மளோட தொடர்பை முடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் சொல்கிற கருத்து தான் சரி, இப்படி வாழ்ந்தா தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். எப்போ நாம் அதிகப்படியான பலதரப்பட்ட மக்களோட பழக ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம பல மக்களோட கதைகளை பார்ப்போம், பல கருத்துக்களை கேட்போம். அப்படி அந்த அனுபவமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போது தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை அவ்வளவு மோசமானதில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவே நம்மளுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை, கெட்ட வாழ்க்கை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நாம் வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருந்தாலே போதும், அதுவே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை தான். அதை தாண்டி நம்ம பல பேருக்கு பயன்படுற மாதிரி வாழ முடிஞ்சுது அப்படின்னா அது ரொம்ப மேன்மையான வாழ்க்கை. அதை தாண்டி ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. பெருசாக யோசிக்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கை அவ்வளவு பெருசதும் கிடையாது. நம்ம கண்ணை மூடி முழிக்கிறக்குள்ளே 60-70 வருஷம் காணாமல் போயிடும். ஃப்யூச்சர் பற்றியெல்லாம் ரொம்ப பெரிய பிளான் எல்லாம் பண்ணாமல் இன்னத்த வாழ்க்கையை இன்றைக்கே வாழ்ந்து முடிச்சிட பாருங்கள்.